சென்னை ஆலந்தூரில் சிம்ஸ் மருத்துவமனையின் ஹலோ டாக்டர் எனும் புதிய திட்டத்தை IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். SRM தொழில் குழுமத்தின் ஒரு அங்கமான சிம்ஸ் மருத்துவ நிறுவனத்தின் சார்பில் சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை வடபழனி மெட்ரோ நிலையத்தில் மருந்தகம் அமைக்கப்பட்டது. இம்மருந்தகம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற காரணத்தால் மேலும் 9 மெட்ரோ மையங்களில் மருந்தகம் சேவையை விரிவுபடுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், SRM குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு மருந்தகங்களை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிம்ஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் ராஜு சிவசாமி கலந்து கொண்டார். SRM தொழில் குழுமத்தின் ஒரு அங்கமான சிம்ஸ் மருத்துவ நிறுவனத்தின் சார்பில் சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை வடபழனி மெட்ரோ நிலையத்தில் மருந்தகம் அமைக்கப்பட்டது. இந்த மருந்தகம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற காரணத்தினால் மேலும் 9 மெட்ரோ மையங்களில் மருந்தகம் சேவை விரிவுபடுத்தப்படும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், SRM குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு மருந்தகங்களை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிம்ஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் ராஜு சிவசாமி கலந்து கொண்டுள்ளார். இன்றைய தினம் ஆலந்தூர், எக்மோர், சென்னை சென்ட்ரல், CMBT, கோயம்பேடு, ஹைகோர்ட், திருமங்கலம், கவர்மெண்ட் எஸ்டேட், 1000 விளக்கு மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிம்ஸ் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டது. இத்தகைய மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிம்ஸ் மருந்தகம் அமைப்பதன் மூலம் பணியாளர்கள் மற்றும் பயணிகள் எளிதில் மருத்துவ சேவைகளையும் மருந்துகளையும் பெற முடியும். ஆலந்தூரில் அமைந்துள்ள பிரத்யேக சிம்ஸ் மருந்தகம் வருடத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் இயங்கும் என சிம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நகரத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் எளிதில் அணுகக்கூடிய மருத்துவ சேவைகள் இரண்டும் இணைந்து அனைத்து முக்கிய மருந்துகளும் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் நகரம் முழுவதும் உள்ள 10 மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஹலோ டாக்டர் எனும் திட்டத்தையும் துவக்கியுள்ளது. இந்த சேவையினால் தனிநபர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப தங்கள் இருப்பிடத்தில் அல்லது தொலைத்தொடர்பு எனப்படும் டெலி கன்சல்டேஷன் மூலம் மருத்துவ ஆலோசனைகளை பெற முடியும். இதனால் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவர்களுக்கும், வயது முதிர்ந்தவர்களுக்கும், மருத்துவமனை செல்லும் திறன் இல்லாதவர்களுக்கும் மருத்துவ சிகிச்சை வழங்க சிறந்த இடமாக இருக்கும். இதனால் நோயாளிகள் ஹலோ டாக்டர் மூலம் சிம்ஸ் மருத்துவமனையில் எல்லா துறை சார்ந்த நிபுணர்களுடன் சந்திப்பை திட்டமிடலாம். ஒவ்வொரு மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்தும் 15 கிலோமீட்டர் சுற்றளவு வரை இந்த சேவையை அணுகலாம். இன்றைய தினம் ஆலந்தூர், எக்மோர், சென்னை சென்ட்ரல், CMBT, கோயம்பேடு, ஹைகோர்ட், திருமங்கலம், கவர்மெண்ட் எஸ்டேட், 1000 விளக்கு மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிம்ஸ் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டது. இத்தகைய மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிம்ஸ் மருந்தகம் அமைப்பதன் மூலம் பணியாளர்கள் மற்றும் பயணிகள் எளிதில் மருத்துவ சேவைகளையும் மருந்துகளையும் பெற முடியும். ஆலந்தூரில் அமைந்துள்ள பிரத்யேக சிம்ஸ் மருந்தகம் வருடத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் இயங்கும் என சிம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நகரத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் எளிதில் அணுகக்கூடிய மருத்துவ சேவைகள் இரண்டும் இணைந்து அனைத்து முக்கிய மருந்துகளும் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் நகரம் முழுவதும் உள்ள 10 மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஹலோ டாக்டர் எனும் திட்டத்தையும் துவக்கியுள்ளது. இந்த சேவையினால் தனிநபர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப தங்கள் இருப்பிடத்தில் அல்லது தொலைத்தொடர்பு எனப்படும் டெலி கன்சல்டேஷன் மூலம் மருத்துவ ஆலோசனைகளை பெற முடியும். இதனால் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவர்களுக்கும், வயது முதிர்ந்தவர்களுக்கும், மருத்துவமனை செல்லும் திறன் இல்லாதவர்களுக்கும் மருத்துவ சிகிச்சை வழங்க சிறந்த இடமாக இருக்கும். இதனால் நோயாளிகள் ஹலோ டாக்டர் மூலம் சிம்ஸ் மருத்துவமனையில் எல்லா துறை சார்ந்த நிபுணர்களுடன் சந்திப்பை திட்டமிடலாம். ஒவ்வொரு மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்தும் 15 கிலோமீட்டர் சுற்றளவு வரை இந்த சேவையை அணுகலாம்.
நிகழ்ச்சியில் பேசிய எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் மருத்துவத் துறையில் பல சாதனைகள் புரிந்தவர் என்றும் 2 ஆண்டுகளில் அவர் மிகப்பெரிய செயல்களை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் ராதாகிருஷ்ணன் எப்போதுமே ஓய்வெடுக்க மாட்டார் என்றும், கொரோனா காலத்தில் சிம்ஸ் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் இல்லாத பொழுது அவர் நேரடியாக வந்து தேவையானவை கிடைக்கும்படி செய்ததாகவும் பாராட்டு தெரிவித்தார். இந்த மருந்தகம் உணவு போல அன்றாட வாழ்வில் தேவையானது இல்லை என்றாலும், ஆனால் தற்போது இருக்கும் மிக வேகமான உலகத்தில் மருந்துகள் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்தார். இதன் காரணமாக குறைந்த விலையில் இருக்கும் மருந்துகள் முதல் உயர் ரக மருந்துகள் வரை அனைத்து மருந்துகளும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஹலோ டாக்டர் திட்டம் மிக உன்னதமான ஒரு திட்டம் என்றும், எந்தவிதமான சிகிச்சைகளாக இருந்தாலும் நமது சிம்ஸ் மருத்துவமனையில் முக்கியமாக ஹலோ டாக்டர் திட்டத்தின் மூலம் மக்கள் அனைவரும் பெறலாம் என்றும் டாக்டர் ரவி பச்சமுத்து பேசினார். இந்நிகழ்வில் பேசிய அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், தான் மருத்துவத் துறையில் 8 ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன் எனவும், நாள் ஒன்றுக்கு 60,000 முதல் 70,000 மக்கள் மருத்துவமனையை நாடி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஹலோ டாக்டர் திட்டத்தினை சிம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் உருவாக்கியது பாராட்டத்தக்கது என்றார். மக்களுக்கு 24 மணி நேரமும் மருந்தகங்கள் உள்ளது. ஆனால் அலைபேசியில் பேசினால் மருத்துவர் வந்துவிடுவார் என்பதை மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இங்கு தொடங்கப்பட்ட மருந்தகங்களில் அனைத்து முக்கிய மருந்துகளும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்நிகழ்வில் பேசிய எஸ்ஆர்எம் குழும துணைத் தலைவர் பத்மபிரியா, மக்களுக்கு தேவைப்படும் அனைத்து மருந்துகளும் ஒரே இடத்தில் இருப்பது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். சிம்ஸ் மருத்துவமனை எப்போதும் மக்களின் வாசலில் இருக்கும் என்றும், மக்களுக்கு தேவையான எந்தவிதமான சேவைகளையும் செய்வதில் சிம்ஸ் மருத்துவமனை முன்னிலையில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.